එක්සත් ජනපදයේ දැනට අරන් තියෙන බදු තීරණ அமெரிக்கா தற்போது மேற்கொண்டுள்ள வரி தீர்மானங்கள் எமது பொருளாதாரத்திற்கு ஓரளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் நிலை உள்ளது. இன்னமும் ஏற்படவில்லை. தாக்கம் ஏற்படும் அபாயம் உள்ளது. பேச்சுவார்த்தை மூலம் நாம் ஏதேனும் நிவாரணத்தை பெற எதிர்பார்க்கின்றோம். நான் நேற்று அமெரிக்க ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பினேன். நாமும் தீர்வை வரி கொள்கையில் திருத்தம் மேற்கொள்ள தயார் என அறிவித்தேன். அந்த கடிதம் வெள்ளை மாளிகைக்கு கிடைத்துள்ளதாக இன்று தகவல் வந்தது. பிரதிநிதிகள் குழு ஒன்றை அனுப்பி இணக்கப்பாட்டினை ஏற்படுத்துவதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளோம். எனினும் எந்த ஒரு நாடும் தமது நாட்டின் தீர்வை வரி தொடர்பில் தீர்மானங்களை எடுக்க முடியும். எந்த ஒரு நாடும் அதனை செய்ய முடியும். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நிலைமையால் எமக்கு ஏற்படக்கூடிய தாக்கத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும். இரண்டாவது, வரும் எந்த ஒரு நிலைமையும் எதிர்கொள்ளக்கூடியவாறு எமது தேசத்தை தயார்படுத்த வேண்டிய சவால் உள்ளது. ஒரு நாட்டின் தீர்வை வரி விதிக்கப்படுகின்ற போது எமது நாட்டின் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி ஏற்படுமாயின் வேறொரு நாட்டின் நிதி கொள்கையை அடிப்படையாக கொண்டு எமது நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் என்றால் நாம் சிறந்த இடத்தில் இல்லை என்பதையே அது வெளிப்படுத்தும். இந்த நிலைமையை எதிர்கொள்ளக்கூடிய பொருளாதாரம் ஒன்றை கட்டியெழுப்புவதற்கு நாம் முயற்சிக்கின்றோம். பல பேச்சுவார்த்தைகளை நடத்துகின்றோம். குறைந்த அளவு தாக்கத்தை மாத்திரம் ஏற்படுத்தும் வகையில் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிக்கின்றோம். තත්ත්වයක් යටතේ අපි විසඳා ගැනීම සඳහා අපි උත්සාහ කරමින්